M6ல இருக்கக்கூடிய கோல்டு மினியோடைய மூவ்மெண்ட் இன்றைக்கி எந்த பக்கம் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம ரெகுலராக கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு இமீடியட்டாக கிடச்சிட்ருக்கோம். அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கோம். ரொம்ப லோ பிரேக்கரேஜில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தெளிவான விளக்கங்கள் கேட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறது M6ல் இருக்கக்கூடிய கோல்டு மினியுடைய 1 ஹவர் சார்ட் எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது நம்ம நேற்று என்ன பார்த்துருந்தோம் அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நேற்று எதிர்பார்த்துருந்தது ப்ரைஸ் இந்த சப்போர்ட் லெவலுக்கு வந்ததுன்னா இங்கேருந்து பை என்ட்ரி எடுத்துக்கலாம். இங்கே அது வரைக்கும் வரக்கூடிய அந்த செல்லை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் இந்த லெவல் வைக்க வேண்டியது இருக்கும். அதாவது 1,44,470 ரேஞ்சில் ஸ்டாப் லாஸ் வைக்க வேண்டியது இருக்கும். நம்ம ப்ரைஸ் இருந்தது 1,43,600 ரேஞ்சில் இருந்துகிட்டு அப்போது வீடியோவில் இருக்கும்போது. ஸோ நமக்கு ஸ்டாப் லாஸ் பெருசாக இருக்கும். அதனால் இந்த செல்லை அவாய்ட் பண்ணிவிட்டு கீழே இந்த சப்போர்ட் லெவலுக்கு வந்த பிறகு பை என்ட்ரிக்குள்ளே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தோம். ப்ரைஸ் இந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் வந்துச்சு. இங்கே 2 தடவை ஒரு 2 கேண்டில் ட்ரை பண்ணிச்சு சப்போர்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிச்சு இந்த லெவலில். அப்போது அந்த சப்போர்ட் எடுக்க முடியாமல் மறுபடியும் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மார்க்கெட் க்ளோசிங் டைமில் யூஎஸ் மார்க்கெட்டில் மறுபடியும் கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஓப்பன் ஆகி ப்ரைஸ் இப்போது இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்குது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கக்கூடியது பை ஆப்பர்ச்சுனிட்டி தான் எதிர்பார்க்குறோம். செல்லை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். எதனால் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவல் தான். இது இப்போது ரீசெண்டாக ஃபார்ம் ஆன ஒரு சப்போர்ட் லெவல். இது அடுத்ததாக இருக்கிறது நமக்கு இந்த மேஜர் சப்போர்ட் லெவல் இருக்குது. இந்த சப்போர்ட் லெவல் இருக்குது. இப்போ ப்ரைஸ் நம்ம இந்த இடத்துல செல் எடுத்தாலுமே நமக்கு இருக்கக்கூடிய ஸ்டாப் லாஸ் இந்த லெவலில் வைக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா அது வரைக்கும் நம்ம ப்ரைஸ் ஸ்டாப் லாஸோட மேஜர் ஸ்டாப் லாஸ்ன்னு பார்க்கும்போது இந்த லெவல் தான் இருக்குது. அதனால் இங்கே செல்லை அவாய்ட் பண்ணிக்கலாம். பை எடுக்கிறதுனா இப்போ இருக்கக்கூடியது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பை லெவலில் தான் இருக்குது, சப்போர்ட் லெவலில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்துலேயே அடுத்த மேஜர் சப்போர்ட் இருக்குது. இந்த 2 சப்போர்ட்டும் பிரேக் பண்ணி கீழே போனோன்னு தான் நமக்கு செல்லை பற்றி யோசிக்கணும். அது வரைக்கும் செல்லை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பையை எடுக்கிறதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல லெவலில் பார்க்கும்பொழுது இந்த ப்ரீவியஸ் கேண்டிலை ரிஜெக்ஷன் பண்ணி மேலே புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக போய் இந்த இடத்துல பை எடுத்துடலாமா அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன இது ஒரு மேஜர் சப்போர்ட் இல்லைங்கிறதுனால நமக்கு இந்த இடத்துல ஒரு கிளியரான கன்ஃபர்மேஷன் வேணும். அந்த கன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா இந்த 1,42,000 லெவல் 42,200 இந்த லெவலுக்கு மேலே போய் ப்ரைஸ் க்ளோஸ் ஆகணும். இந்த லெவலுக்கு மேலே போய் ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிட்டு ஒரு கரெக்ஷன் வரும். கரெக்ஷன் வந்த பிறகு அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய பேட்டர்ன் வச்சுட்டு நம்ம பை என்ட்ரி எடுக்கணும். அப்படி பை என்ட்ரி எடுக்கும்பொழுது தான் நமக்கு இந்த பை கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாளைக்கு ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. அதனால் இந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் க்ரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ப்ரைஸ் மேனிப்புலேஷன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நமக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஐஎன்ஆரும் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு இருக்கிறதுனால ப்ரைஸ் மேலே போகிறதுக்கும் ஸ்லோவாக தான் இருக்கும். அண்ட் நமக்கு டாலரில் நல்ல ஸ்பீடாக இருந்தாலுமே நமக்கு இங்கே M6 மார்க்கெட்டில் ப்ரைஸ் மேலே ட்ராவல் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஸ்லோ டவுனாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம கிளியரான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்ச பிறகு பை என்ட்ரிக்குள்ளே போய்கிறது சேஃபாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணும்பொழுது இந்த லெவலில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரும்பொழுது இங்கே போய் மேலே க்ளோஸ் ஆகிடணும். க்ளோஸ் ஆன பிறகு இந்த 1,42,200 லெவலில் க்ளோஸ் பண்ண பிறகு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எந்த லெவலில் நமக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் இங்கேருந்து பை சைடு ட்ராவல் பண்ணிக்கலாம். செல்ல முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கும் அவாய்ட் பண்ணிக்கலாம், வழி இல்லை. ஏன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் பெருசாக இருக்கும். ஏன்னா செல் சைடு மூவ் ஆனாலுமே எடுத்தோம்னா ஸ்டாப் லாஸ் வைக்க வேண்டியது பெரிய லெவலில் இருக்குங்கிறதுனால அதை அவாய்ட் பண்ணிக்கிறோம். மற்றபடி ஒன்றும் அங்கே செல் எடுக்கக்கூடாதுன்னு இல்லை, ஸ்டாப் லாஸ் பெருசு. ஸோ இப்போ நமக்கு ப்ராப்பரான செல்லு எடுக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த லெவலை பிரேக் பண்ணணும். அதாவது 1,40,000 லெவலை பிரேக் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங்காக நின்னால் தான் நமக்கு செல் எடுக்க வேண்டியது இருக்கும். நம்ம டேயில் பார்த்தோம்னா இன்னும் கிளியராக இருக்கும், ஏன் பை எடுக்கணும் அப்படின்னுங்கிறது கிளியராக இருக்கும். ஏன்னா நமக்கு இப்போ நேற்றே பார்த்துருந்தோம் ப்ரைஸ் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் நடந்துகிட்ருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தோம். இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்குறது இந்த லெவலை ப்ராப்பராக பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணால் தான் நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டுங்கிறத ஆக்டிவேட் ஆகலை அப்படிங்கிறத முடிவு பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் இன்றைக்கி டே கேண்டில் வரைக்கும் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணாலுமே நமக்கு அடுத்தது நியரஸ்ட்டாக மேஜர் சப்போர்ட் லெவல் இருக்குது. ஸோ அந்த 2 க்ரைட்டீரியாவும்
கீழே செல் ஆகிறத பிளாக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஏரியா. அதனால தான் இந்த இடத்துல வந்து நம்ம பை எதிர்பார்க்குறோம். இப்போ இங்கேருந்து சப்போர்ட் எடுத்தாலும் நம்ம தாராளமாக பை என்ட்ரிக்குள்ளே போய்க்கலாம். அதனால தான் நம்ம சொல்கிறது பையை மட்டும் கிடச்சிதுன்னா அந்த என்ட்ரிக்குள்ளே மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம இன்றைக்கி பை சைடு நம்ம எதிர்பார்க்கலாம். செல் சைடு கிடச்சா வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நம்ம அதை முடிவு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிளியராக இருக்கிறோம். இந்த லெவலில் வந்து நம்ம கிடைக்கும் பொழுது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி கிளியராக இருக்கிறோம். இது என்ன மூவ்மெண்ட்ங்கிறத பார்த்துட்டு நாளைக்கு அதை பற்றின வீடியோ தெளிவாக கொடுத்துர்லாங்க. தேங்க்யூ.